ஒழியாத அன்பு. அன்பு ஒரு காலம் ஒழியாது. 1 கொரிந்தியர் 13:8. வேத புத்தகத்தை அன்பின் புத்தகம் என்று நாம் அழைக்கலாம். அதன் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரையிலும் இழையோடுகிற ஒரு தேவ செய்தி அன்புதான். ஒரு பக்தன் அதை குறித்து சொல்லும்போது, வேதத்தை பிழிந்து சாறு எடுத்தால் அன்புதான் சொட்டு சொட்டாய் விழுந்து கொண்டே இருக்கும் என்றார். வேத புத்தகம் மனுஷருக்கு தேவனால் அளிக்கப்பட்ட ஒரு பெரிய அன்பின் ஈவு ஆகும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. 1 கொரிந்தியர் 13:8. அன்பு ஒருபோதும் மாறாது. யோவான் 13:1. அன்பு தெய்வீகமானது. யோவான் 15:9. அன்பு ஜீவனை கொடுப்பது. யோவான் 15:13. அன்பு நெருக்கி ஏவுகிறது. 2 கொரிந்தியர் 5:14. அன்பு தியாகமானது. கலாத்தியர் 2:20. அன்பு மேன்மையானது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1:6. அன்பு பிரிக்க முடியாதது. ஆம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ரோமர் 8:36. நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த நாட்களில் அங்கே உள்ள அறிவிப்பு பலகையில், நீ இந்த உலகத்தின் வழியாக ஒரே ஒரு முறைதான் கடந்து செல்கிறாய். ஆகவே இந்த அரிய தருணத்தில் உன்னை சூழ உள்ள மக்களிடம் அன்பு கூறு என்று எழுதப்பட்டிருந்தது. நான் அந்த வாசகத்தை பலமுறை வாசித்தேன். அந்த வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றிற்று. உலகத்தின் வழியாய் ஒரே ஒரு முறை கடந்து செல்லும்போது கல்வாரி அன்பின் ஆழத்தை அறிந்து கொள்ளும்படி தேவன் இரக்கம் பாராட்டினார். எத்தனையோ மக்களுக்கு சிலர் இந்த ஸ்லாக்கியம் இல்லை. அவர்கள் இந்த அன்பை அறிந்து கொள்ள முடியாமல் உலக அன்புக்காகவும் மாய்மால அன்புக்காகவும் இயங்கி பொய்யான கானல் நீரை நோக்கி ஓடுகிறார்கள். ஆனால் நாமோ நம்மை நேசித்து அன்பு கொண்டு நமக்காக தன்னையே ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவின் அன்பினால் திருப்தி அடைந்திருக்கிறோம். அவருடைய அன்பு கற்பார்களை கூட மெழுகு போல உருகச் செய்யும். கடின இருதயம் உள்ளவர்களையும் கல் நெஞ்சர்களாகியும் பரிசுத்தவான்களாக்கிவிடும். அவருடைய அன்புக்கு முன்பாக பணியாதவர் யார் உண்டு? அவருடைய நேசத்துக்கு முன்பாக முழங்கால் படியிடாதவர் யார் உண்டு? அப்போஸ்தலர் பவுல் அந்த அன்பினால் நிரப்பப்பட்ட போது அந்த அன்பு ஊழியம் செய்யும்படி அவரை ஏவிற்று. 2 கொரிந்தியர் 5:14. அந்த அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டவராய் அவர் பல்வேறு தேசங்களுக்கு புறப்பட்டு சென்றார். கிறிஸ்துவை பற்றிய அறியாத மக்கள் மத்தியில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். யூதர்களுக்கு பெரிய சவாலாக விளங்கினார். கிறிஸ்துவின் அன்புக்காக தன்னை முற்றிலும் தியாகம் செய்ய ஆயத்தமுள்ளவராயிருந்தார். ஒருமுறை எருசலேமிலே பவுலுக்கு கட்டுகள் காத்திருந்தன என்பதை விசுவாசிகள் அறிந்து அவரை எச்சரித்த போது அவர் தைரியமாக, நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றார். அப்போஸ்தலர் 21:13. தேவ பிள்ளைகளே, இந்த கல்வாரி அன்பு உங்களை எப்பொழுதும் நெருக்கி ஏவிக்கொண்டிருக்கட்டும். நினைவிற்கு உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி யானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ரோமர் 8:39.